வெல்கம் டு ப்ராஃபிட் பேண்டர். இன்னைக்கு மே 21 நிஃப்டி ஒரு சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் முக்கியமா நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அண்ட் இன்னைக்கான ட்ரேட் வந்து என்ன வந்துச்சுன்றத நான் என்ன பண்றேன்னா, ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். அண்ட் நம்ம காலையில யூடியூப் லைவ் வந்ததுனால நம்ம அதிகமா நம்ம இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம எப்போ மீட்டிங் கட் பண்ணமோ அதுக்கப்புறம் நினைச்சுன்னு என்ன பண்றேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஓப்பனிங் வந்து எங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா? வால்யூம் ப்ரொஃபைலோடது. அதுக்கு கீழ தாங்க ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோனே என்ன பண்ணேன் அப்டின்னா, நேத்தோட புவர் லோவ மார்க்கெட் கட் பண்ணுச்சு. கட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணா, அங்கருந்து மேல பண்ணுவேன். சரியான ஒரு அப்ட்ரெண்ட்லருந்து மேல போயிட்டு, நமக்கு வந்து காலையிலேயே வந்து ஒரு பை பக்கம் ஒரு 40 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிரீமியம்லயே வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, அங்கருந்து மார்க்கெட் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் தான் நமக்கு இது. ஸோ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டா இருந்துச்சு இல்லையா? ஸோ அது மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கட் பண்ணி நேத்து நான் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல டார்கெட்டா குடுத்திருந்தேன் அப் ட்ரெண்டுக்கு. அது மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, டார்கெட் 1 வந்து கட் பண்ணிட்டு, அண்ட் அகைன் இன்னும் கொஞ்சம் தூரம் மேல மூவ் ஆச்சு சரிங்களா? ஆனா இங்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சார்ப்ஷன் மாரி தெரிஞ்சுச்சு. ஸோ அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு என்ன பண்ணேன் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு ஃபால். ஓகேங்களா? ஃபால் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டேவோட லோக்கே வந்துட்டான். ஆனா மறுபடியும் அங்கருந்து ஒரு பையர் புஷ் கடைசியா மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு, இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பார்க்கிறப்ப, ஒரு பயங்கரமான எமோஷன் டேவா வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப் ட்ரெண்டும் சரி, டவுன் ட்ரெண்டும் சரி, ஒரு பயங்கர எமோஷனோட ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்னைக்கான ட்ரேடிங் வந்து நம்ம டீகோட் பண்ணிட்டு நாளைக்கான லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஆர்டர் ஃப்ளோ டிகோடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி, என்னோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 127 பேர் வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் முக்கியமா நெக்ஸ்ட் மந்த் லைவ் மார்க்கெட்டிங் வந்து நான் குடுக்க போறதா சொல்லியிருந்தேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும். நீங்க வந்து தியரி பார்ட் எல்லாமே நம்மளோட ரெக்கார்டட் கோர்ஸ்ல கத்துக்கி, ரிமைனிங் அந்த லைவ் மார்க்கெட்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு என்ன பண்ண போறீங்க, அந்த நெக்ஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாவே நீங்க லைவ் மார்க்கெட்ல உட்கார்ந்து கத்துக்க போறீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சீக்கிரமா வரவங்களுக்கு மட்டும் தான் அவைலபிலிட்டிக்கு மொத்தமா 10 பேர் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாரு. இன்னும் 9 பேருக்கு வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க புக் பண்ணிக்கிறீங்களோ, நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருந்து நேத்தோட செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். நம்ம ட்ரேட் போடும்போது இதுக்குள்ள நம்ம டார்கெட் வச்சு நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் சரிங்களா? நம்ம அங்க வரைஞ்சோம்னா நம்ம சார்ட்லயே இங்க வந்துரும். நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் சார்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், லாங் பில்டப் மாரி கேண்டில் போட்டிருக்கான். லாங் பில்டப் கேண்டில் போட்டுட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. செல்லர்ஸ் ட்ராப் ஆயிருக்காங்க அப்டின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ ஓப்பனிஸ்ட் கேண்டில் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்றோம், செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ செல்லர்ஸ் ட்ராப் ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு லோ வந்து நம்ம எங்க செல்லர்ஸ் ட்ராப் ஆனாலும் அந்த லோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான பையிங் வந்துட்டு மார்க்கெட் மேல கொண்டு போகும்போது, ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்க டாப்ல வந்து செல்லர்ஸ் வந்து உள்ள வந்தானுங்க சரிங்களா? அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல பையிங் உள்ள வந்துட்டு அ செல்லர வந்து ட்ராப் பண்ணாங்க. அதேபோல இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, செல்லர் உள்ள வந்து பையர்ஸ வந்து ட்ராப் பண்ணாங்க. நம்ம கிளியர் கட்டா என்ன பண்ணோம்னா, ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, திரும்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷா பை உள்ள வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் குடுத்து மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணா, நம்மளோட ட்ரேடிங் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இங்க எடுத்தோம். ஸோ அது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுச்சு, நம்ம பிரீமியம் சார்ட்லயே வந்து 40 பாயிண்ட் நம்ம வந்து கேப்சர் பண்ணோம். இந்த ஃபியூச்சர் சார்ட்ல மொத்தமா நமக்கு 70 பாயிண்ட் கிடைச்சுச்சு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், அட் த மணியோட ஸ்ட்ரைக் பிரைஸ நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்மளோட லைவ் மார்க்கெட்ல YouTubeல பார்த்தது. சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும், செங்கல் பிரிண்ட்க்குள்ள போம்போது, ஒரு ரிவர்சல் வந்து காமிச்சிருக்கும். பட் ஆனா அகைன் பையர்ஸ் என்ன பண்ணாங்க, உள்ள வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல கொண்டு போனாங்க. பட் நான் வந்து எமோஷனலா ட்ரேட் பண்ணாம, அதாவது பிரேக் அவுட் குடுத்துட்டா நம்ம வந்து உடனே ட்ரேட் பண்ணலாம்லாம் போகாம, கிளியர் கட்டா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன்க்காக வெயிட் பண்ணோம். என்ன கன்ஃபர்மேஷன் அப்டின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? அதாவது நேத்தோட செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் அந்த ஜோன்க்குள்ள போயிட்டு ஒரு ஃபால் வந்து குடுத்திருந்தான் சரிங்களா? ஆனா அந்த ஃபால் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, இந்த கேண்டில் வந்து ஃபெயில் ஆனானா, ஸோ எக்ஸாக்ட்டா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த ஹைய உடைக்கும்போது நீங்க வந்து ஒரு பை பக்கம் என்ட்ரி போயிருக்கு. இந்த என்ட்ரி போடணும்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா, இங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணல, ஆர்டர் ஃப்ளோல அக்ரெசிவ் பையர்ஸ் மட்டும் தான் காமிச்சுச்சே தவிர, உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் பையரோ, இல்ல லாங் பில்டப்போ காட்டல. ஸோ உங்களுக்கு வந்து லிமிட் பை இல்ல லாங் பில்டப் காட்டல அப்டின்னா, நீங்க வந்து அந்த ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ஜோன வந்து மார்க்கெட் கிளியர் கட்டா அக்ரெசிவ் பையர்ஸ் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால நான் ட்ரேட் போறேன்றவங்க, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அழகா, இந்த ஒரு கேண்டில்ல வந்து நீங்க ட்ரேட் என்ட்ரீஸ் போயிரலாம். அப்டி இல்லனா நீங்க வந்து நம்ம செட்டப் படி போறதாக்கா, ட்ரேட் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா அங்கிருந்தே உங்க மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம டார்கெட் வைப்போம் இல்லையா? அது பெர்ஃபெக்ட்டாவே டார்கெட் குடுத்துச்சு. எக்ஸாக்ட்டா டி பீரியடோட டாப் ஓகேவா? டி பீரியடோட டாப் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பையிங் அப்சார்ப்ஷன் வந்து நடந்துச்சு. அதாவது லிமிட் செல்லர் உள்ள வந்து என்ன பண்ணா, பையர ஃபுல்லா அப்சார்ப் பண்ணியிருந்தான். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேண்டில நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ட்ரேட் என்ட்ரி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் கீழ வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங்க்கான ஐடென்டிஃபிகேஷன குடுத்துச்சு. அது ஆக்சுவலா எந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா,
11 ஆ எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் நெனைக்கிறேன். 11:33 கேண்டில் சரிங்களா? ஸோ இவன் தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா டைரக்ட்டா வந்து கீழ தான் வந்து போக ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இது நம்ம வந்து ட்ரேட யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட்டு சரி ஓகே ப்ரோ. இவ்ளோ தூரம் கீழ வந்துச்சு. ஆனா இப்ப இங்கருந்து மார்க்கெட் மேல போச்சு. அத கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எஸ் அதையும் உங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னா, மார்க்கெட்ல வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேண்டில் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த கேண்டலு, அதுக்கப்புறம் இந்த 3. இந்த 3 கேண்டலையும் கம்பைன் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? கம்பைன் பண்ணிட்டு, அதோட ஆர்டர் ஃப்ளோ செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் பையர்ஸ் வந்து உள்ள வந்திருந்தாங்க. லிமிட் பையர் உள்ள வந்துட்டு, எல்லா செல்லருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் வந்து பண்ணிட்டாங்க பையர்ஸ் சரிங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கருந்து ஒரு சூப்பரான அப் ட்ரெண்ட் மூவ் வந்து மேல போச்சு. செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா பையர் என்ன பண்ணாங்க உங்களுக்கு, டைரக்ட்டா மார்க்கெட்ட நல்லா ஹைல தான் கொண்டு போயிட்டு முடிச்சிருக்காங்க சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணா, உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாரி போட்டிருப்பான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம். காலையில வந்து 1 ட்ரேட், 2 ட்ரேட் தான். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா, மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வைல்ட் எமோஷன் இருக்கும்போது, நம்ம போய் மாட்டிக்கிட்டா லாஸஸ் வரும். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம். நம்ம ட்ரேட் செட்டப்ல வந்து நம்ம என்ட்ரி குடுத்துச்சு. 1 ட்ரேட் தான் ஆக்சுவலா நம்மளே வந்து போயிருந்தோம். ஓகேவா? ஸோ, அத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடிச்சதுக்கப்புறம், நம்ம மார்க்கெட்லேருந்து நம்ம வெளிய வந்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான ஒரு ட்ரேடுக்கான டீட்டெயில்ஸு. உங்களுக்கு வந்து இந்த பையர் எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்லர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னா, நான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட்ல உட்காந்து இன்டென்சிவா ட்ரெய்னிங் வந்து குடுக்க போறேன் நானு. நீங்க ரெக்கார்ட் கிளாஸ் வந்து தேடி கத்துக்கிட்டாலும், லைவ் மார்க்கெட்ல தான் உங்களுக்கு மெயினா வந்து சொல்லி தர போறேன். எல்லாமே எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த மெத்தட்ல நீங்க கத்துக்கிட்டு, என்னோட உதவி இல்லாம, யாரோட உதவி இல்லாம நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாரி ப்ரொஃபஷனல் லெவல்ல. ஸோ வேணுன்றவங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூசுவல் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துரலாம் சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மெர்ஜ் பண்ணி லெவல்ஸ டிராப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அ அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? அத பேஸ் பண்ணி டிராப் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, இந்த ஜென்ரலா இந்த வேல்யூ ஏரியா ஹை பிஓசி, வேல்யூ ஏரியா லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டே ஹை, டே லோன்னு மார்க் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத பேஸ் பண்ணி டிராப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர் சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அ சார்ட்ல வந்து கரண்ட் டே ஓகேவா? இங்க வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இல்லையா? இந்த டேல அ யார் வந்து டாமினேட் பண்ணியிருக்கா அப்டின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாட்டம்ல வந்து புவர் லோ வந்திருக்கு. ஸோ புவர் லோனா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து சாரி இங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து வீக்கா இருக்கான்னு அர்த்தம். புவர் லோ மீன்ஸ் பையிங் வந்து வீக்ன்னு அர்த்தம். ஸோ அப்ப மார்க்கெட் வந்து அந்த பையர்க்கு அகைன்ஸ்டா போறதுக்கான சான்ஸ் விச் மீன்ஸ் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் 24,725லிருந்து 18 வரைக்கும். ஆக்சுவலா நம்ம எப்படி சொல்லணும்னா 718லிருந்து 25 சொல்லணும். நான் வந்து அப்படியே உல்டா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லெவல்ஸ் மட்டும். அந்த அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேங்களா. ஆக்சுவலா நான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்றேன்னா, ஜோனா மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிஓசி இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டிபிஓ வந்து இங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன்னா, இந்த ஒரு ஜோன மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 24,820லிருந்து 24,830 இந்த ஒரு ஜோன வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ் லெவலா நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி மேல போயிக்கலாம். ஏன்னா, வால்யூமோட பிஓசி இங்க தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த இடத்துல ஜோனாவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 24,818 24,880 இது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா, ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். பேஸ்ட் ஆன் கேப் அப் ஓப்பனிங் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங். சாரி நம்ம கேப் அப், கேப் டவுன் சொல்றேன் பாருங்க. பிரைஸ் அப் ஓப்பனிங் இல்ல பிரைஸ் டவுன் ஓப்பனிங். ஏன்னா கேப் அப்னா இதுக்கு மேல ஓப்பன் ஆகணும். கேப் டவுன்னா இந்த டேக்கு கீழ ஓப்பன் ஆனா தான் கேப் அப். ஓகேங்களா? ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் லெவல் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா, பாயிண்ட் வேல்யூ ஏரியா ஹை தான். ஓகேங்களா? 24,921 அத விட்டுட்டோம் அப்டின்னா, இங்க வந்து டே ஹை இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் எக்ஸஸ். ஹெவியான ஒரு சேல்ஸ் வந்து உள்ள வந்த இடம். கரெக்ட்டா வந்து 25,000லேருந்து 25,020. ஸோ இதுங்க வந்து மறுபடியும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் வந்து உள்ள மறுபடியும் டாமினேட் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா வந்து நம்ம இதுல நம்ம இருக்கணும். ஆனா, இங்க வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா? டாப்ல ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இவன நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுவும் வீக்கர் ரெஃபரன்ஸ். இந்த பிஓசி பிளஸ் இந்த டே ஹை எடுத்தீங்கன்னா, அது ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். அதே மாரி இந்த 2 சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வீக்கா ரெஃபரன்ஸ் தான். டாப் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டார்கெட்லாம் வந்து மேலயும் ஓப்பனா தான் இருக்கு. பாட்டம்லயும் ஓப்பனா தான் இருக்கு. ஆனா, நீங்க வந்து கடைசி 2 நாள் சரிங்களா? இதுவும் ஒரு எமோஷனல் டே. எமோஷனல் செல்லிங் டே. செல்லர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் இல்ல. ஆனா பிரைஸ் மட்டும் கீழ முடிச்சிருக்கான். இங்கேயும் வந்து எமோஷனல் செல்லிங் டே. பிரைஸ் வந்து கீழ முடிச்சிருக்கான். பட் ஆனா, ஆ கான்ஃபிடென்ட்லாம் பெருசா இல்ல. இன்னைக்கும் வந்து மார்க்கெட் வந்து இனிஷியலா வந்து மேல கொண்டு போக முயற்சி பண்ணான். பட் செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கொஞ்சம் புஷ் பண்ணி கீழ கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்குமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்குலாம் ஒரு ஸ்ட்ரெங்த் நான் வந்து காமிக்கல. பட் ஒரே ஒரு விஷயம் பிஓசி வந்து என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு, டெய்லி வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கன்சர்ன் மட்டும் என்ன பண்றான்னா,
புல்ஸுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கான். நான் இன்னும் பை சைட்ல தான் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு நான் மாறல சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ரியாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு நாளைக்கு ஓப்பனிங் இங்க குடுத்துட்டு கீழ இறங்குச்சுன்னா, நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணலாம்? டவுன் சைட் பக்கம் இந்த புவர் லோலாம் உடைக்கும்போது, இன்னும் ஃபர்தரான லோவ நம்ம டார்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அப் சைடுக்கும் அதேதான். நமக்கு வந்து இந்த பிஓசி கிராஸ் பண்ணிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஜோனு, அதுக்கப்புறம் இந்த ஜோன் நம்ம வந்து டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன பண்ணலாம் இந்த மாரி டி ஷேப் ப்ரொஃபைல் போட்டாலும் போடலாம். ஏன்னா எக்ஸ்பைரி எனக்கு மோஸ்ட்லி வந்து கன்சிடர் ஆகறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாரி வைல்ட் மூவ்மெண்ட் இருக்கும்போது நாளைக்கு ஆகுமா? அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.